நீதிமன்றம் போனா அங்கேயும் செருப்படி. 1.5 கோடியா கட்டுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி தூய சக்திக்கு நெருக்கடி. அப்ப பொன்முடிக்கு கோர்ட் கொடுத்தது செருப்படியா? அமலாக்க கோர்ட்ல வந்து நேருக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி முஸ்தபா அது செருப்படியா? நானும் ரவுடி தான். யாரு யாரு? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. நானும் ரவுடி தான் மார்க்கெட்ல ஒருத்தர் பேசினே இருக்காரு. யார் அவரு? நீதான்டா அந்த குரங்கு. நானா? திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு பேசிக் கொண்டிருப்பவர் தான் நானும் ரவுடி தான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் ஓவர் நைட்ல யாரையாவது சிஎம் ஆக்கியிருக்காங்களா இது வரைக்கும்? இல்ல. ஆக்கிடுவாங்க நம்புறாங்க. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சார் வரலாறு முக்கியம், அமைச்சரே வரலாறு முக்கியம். எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? திரு எம்ஜி ராமச்சந்திரன் 1977 ஆட்சியை பிடித்தார் தெரியுமா அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னு சொல்ல மறந்துட்டீங்களே ப்ரோ. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுமே ப்ரோ. படத்துல வர்ற பேரா சொல்றாங்களே, ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடித்தார்ன்றீங்களே, அவங்க என்ன 89ல 90 கிராமமாக சென்று மக்களை சந்திப்பேன். பா என்ன பெரிய வாக்குறுதி. யாருமே விட மாட்டேங்கிறீங்களே. யாருமே கொடுக்காத சந்திக்கவே விட மாட்டீங்க, மக்களை சந்திக்கவே விட மாட்டீங்க. பிரஷர் சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கடை சின்ன பணமாகிறது. பனையூருக்கு தலைமை செயலகத்தை மாற்றுவோம். ஏன்னா அதுதான் வசதி. ஒரு ஆண் சீஃப் செக்ரட்டரி, ஒரு பெண் சீஃப் செக்ரட்டரி வந்த உடனே இதையெல்லாம் செய்வார்கள். இல்ல அவங்க ஆட்சிக்கு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா? என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். ஊழல் எவ்வளவு பெரிய ஊழல். தீய சக்தி. அதுக்கே நான் என் மூஞ்சிய கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வெயி. அங்கேயும் செருப்படி. 1.5 கோடியா கட்டுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி தூய சக்திக்கு நெருக்கடி. சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க, பொறாம பிடிச்ச பையன். எங்களை விட்டுருங்க, நாங்க வயசானவங்க, கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணீங்களே அது செருப்படியா? அந்த செருப்படி பதில் சொல்லு. சார் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. உங்களுடைய கதறலை கேட்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ப்ளீஸ். என்ன சார் இந்த பீச்ல பலூன் வைக்கிறவங்க கூட்டி வந்து என் பாவத்தை குடிக்கிறீங்க. கோர்ட் செருப்படி சொல்றீங்களே, ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு செருப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆமா, அவநாகரிகம் இல்லாம. இன்னைக்கு செந்தில் பாலாஜியை கோர்ட் போய் வச்சது அது செருப்படியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. இன்னைக்கு தயவு செய்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் போய் ஜெயில்ல போயிட்டு வந்தாங்க. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இவரு தூய சக்தி இல்லங்க அப்படின்னு ரியாக்ஷன் பாருங்க. தூய சக்தி இல்லன்னு சொல்லுங்க சார். என்னடா சிரிக்கிற? பாயமுறா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. நாகரிகமா வார்த்தை பயன்படுத்துங்க. திமுகவோட தராதரம் என்னன்னு சொல்லி புரியுதா? பியூட்டி பார்லர்ல அடிக்கிறவங்க, பிரியாணி கடையில அடிக்கிறவங்க, சார் ப்ளீஸ் உங்களுக்கு உங்களோட தராதரத்தை பசங்க மத்தியில வெளிப்படுத்துங்க. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் முடிவுக்கு வாங்க. அது சார் கொஞ்சம் அவரை நிறுத்த சொல்றீங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அவனை. 505 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அதுல 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் இருக்கிறது. என்ன காரணம்? பணம். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. தமிழ்நாட்டில்தான், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமான அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எத்தனை பள்ளி மூடினாங்க சார்? அதையும் சொல்லுங்க. தாவேகாவிலிருந்து திரு விஜய் அவர்கள் தொகுதிக்கு எப்போது போவார்? சந்திக்க விட்டாதானே இந்த திமுக அரசாங்கம் 41 பேரையே சந்திக்க விடலையே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. திரு மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
2021 மாண்புமிகு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் 0.07 இருந்தது. 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கின்ற பொழுது அது 11.19 விழுக்காடாக இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாறி இருக்கிறது. உண்மைமா சத்தியமா அண்ணன் செந்தில் அண்ணன் முதல்ல ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் அந்த கைதட்டு பலமா இருக்குது. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. காலை உணவு உள்ளிட்ட திட்டங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறது என்பது மறுக்க இயலாத உண்மை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியாத்தான் பேசுறோம். தமிழகம் முழுவதும் 46 லட்சம் குழந்தைகளை காட்டி ஆனா 9,20,000 குழந்தைகளுக்கு மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல மகேஷ் பொய்யாமொழி இந்த மதிய உணவு திட்டத்தின் மூலமா மட்டும் சும்மா 9,200 கோடி ரூபாயை ஆட்டையை போட்டிருப்பாரு. இதை தாண்டி மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அளப்பரியதாக இருக்கிறது. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலத்தில் கூட நடக்காத ஒரு விஷயம் 10 நாட்களுக்குள்ள இப்ப வேலூர் நடந்தது. 2.5 வயது ஒரு பெண் குழந்தையை பாலியல் வன்முறைக்கு ஒருவன் முயற்சி செய்து அந்த குழந்தை அழுகிற போது சத்தம் வரக்கூடாது என்பதற்காக வாயை பொத்தினான். அந்த குழந்தை இறந்து போனது. குடிகார பையன் வேற என்னங்க செய்வான்? பொம்பளை புள்ளைய பார்த்தா அவனுக்கு வந்து பச்சை புள்ளன்னு தெரியுமா, பல்லு போன பாட்டின்னு தெரியுமா? 80 வயதுக்கு பாட்டிகள்லாம் வந்து பாலியல் தொல்லை. நாசமா போயிருவீங்கடா. ஒரு பாலம் கட்டப்படுகிறது, திறந்து 2 மாசம் ஆகல, வெள்ளம் வந்தபோது கரைஞ்சு போச்சு. பெண்ணை ஆற்றின் குறுக்கே 16 கோடியில் பாலம் கட்டப்பட்டது. பாலம் திறக்கப்பட்டு ஒரு சில மாதங்களே ஆன நிலையில் பாலமும் அடித்து செல்லப்பட்டது. ஒண்ணு இல்லைங்கய்யா, இந்த மாவட்டத்துக்கு எல்லாரோட பிறந்தநாளை வச்சு எல்லா மாவட்டத்திலயும் அண்டாக்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணே உடனே தானே அந்த அண்டா குடுக்கறதுல கூட பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஊழல். குடுக்குற அண்டாலாம் ஓட்டையா இருக்குதான். பொதுமக்கள் அத்தனை பேரும் நாங்க எங்க பொதுக்கூட்டம் மேல போட்டாலும் ஏன்னாங்க ஒரு அண்டா கொடுத்துட்டு போனாங்க, அதெல்லாம் ஓட்டையா இருக்குன்றாங்க. இவங்க குடுக்குற அண்டாவும் ஓட்ட, இவங்களோட ஆட்சியும் ஓட்ட. விடியல் பயணம் சொல்லி ஒரு ஓடாத காயலாங்கடை பஸ் ஒண்ணு வச்சு அதுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு விட்டு ஓட விடுறது. அதை விட்டு அடுத்த பஸ்ல ஏறினீங்கன்னா 15 ரூபா டிக்கெட்டை 30 ரூபான்னு ஏத்தி விடுறது. இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? செந்தில் வேலண்ணா பேசுறப்ப எத்தனை முறை குறுக்கிட்டீங்க. ஆனா நாங்க பேசுறப்பல எப்படி, வேலுசாமியா பேசுறப்பல எப்படி எத்தனை, ஏன்னா திமுக எதிராக பேசுறாலே குறுக்க தான் வந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும். என்ன ஊபிஸ் 200 ரூபீஸ் கிடைச்சிருச்சா? சந்தோஷமா? 200 ரூபா ஊபிஸ். திமுக பத்தி பேசுற உங்களுக்கு ரத்தம் கொதிக்குது, எங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த திமுக ஆட்சியில தமிழகத்துல இடிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கோவில்களுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இந்து கோயில்கள் எத்தனை கோயிலை இடிச்சிட்டு மேடை ஏறி டிஆர் பாலையா பேசுறாரு. 100 வருஷ கோயிலை இடிச்சிருக்கேன் இதே டிஆர் பாலு. எங்க ஊர்ல என்னுடைய தொகுதியில சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், பார்வதி கோயில், இந்த 3 கோயிலை நான் தான் இடிச்சேன். அப்படியா? அதுல என்ன பெருமை?